10ஆம் வகுப்பு இயல் 4 முக்கிய வினாக்கள். பெருமாள் திருமொழியை பாடியவர் யார்? குலசேகர ஆழ்வார். 4000 திவ்ய பிரபந்தத்தில் பெருமாள் திருமொழி எத்தனையாவது திருமொழியாக வைக்கப்பட்டுள்ளது? 5வது. பெருமாள் திருமொழியில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளன? 105. வாளால் அறுத்துச் சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? பெருமாள் திருமொழி. குலசேகர ஆழ்வார் எந்த பகுதியைச் சேர்ந்த மன்னர்? சேரநாடு. வித்துவ கோட்டு இறைவன் மீது பக்தி பாடல்களை பாடியவர் யார்? குலசேகர ஆழ்வார். வித்துவக்கோடு என்னும் ஊர் தற்போது எந்த மாநிலத்தில் உள்ளது? கேரளா. குலசேகர ஆழ்வாரின் காலம் என்ன? கிபி 8ஆம் நூற்றாண்டு. மீளா துயர் தருபவன் என்று குலசேகர ஆழ்வார் யாரை குறிப்பிடுகிறார்? வித்துவக்கோட்டு இறைவன். குலசேகர ஆழ்வார் வித்துவக்கோட்டு அம்மா என்று யாரை உருவகப்படுத்தி பாடுகிறார்? இறைவனை. பரிபாடல் எவ்வகை நூல்களில் ஒன்று? எட்டுத்தொகை. பொருட்கலவை நூல் என்று அழைக்கப்படும் சங்க இலக்கிய நூல் எது? பரிபாடல். பரிபாடலில் இன்று நமக்கு கிடைத்துள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 24. பரிபாடல் பாடலில் விசும்பு என்பதன் பொருள் யாது? வானம். பரிபாடல் அடியில் வரும் ஊழ் என்பதன் பொருள் யாது? முறை. உலகம் உருவான போது முதலில் தோன்றிய பூதம் எதுவாக பரிபாடல் கூறுகிறது? வானம். தன்பெயல் இச்சொல்லின் பொருள் என்ன? குளிர்ந்த மலை. சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது? பரிபாடல். பரிபாடல் பகுதியில் நமக்கு கிடைத்துள்ள பாடலை எழுதிய ஆசிரியர் யார்? கீரந்தையார். ஈண்டி என்னும் சொல்லின் பொருள் யாது? செறிந்து. ஊழி என்பதன் பொருள் யாது? நீண்ட கால பகுதி. பரிபாடல் எவ்வகை பாவால் ஆனது? பரிபாட்டு. பீடும் என்பதன் பொருள் யாது? சிறப்பு. அண்டப்பகுதியின் உருண்டை வடிவம் பற்றி பாடியவர் யார்? மாணிக்கவாசகர். ஆர்த்தருபு என்பதன் பொருள் என்ன? வெள்ளத்தில் மூழ்கி. பரிபாடலில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருப்பதாக கூறப்படுகிறது? 70. வளர்வானம் இதற்கான இலக்கண குறிப்பு யாது? வினைத்தொகை. எட்வின் ஹப்பிள் கண்டுபிடித்த அறிவியல் உண்மைக்கும் பரிபாடல் வரிகளுக்கும் தொடர்பு இருப்பதாக கருதப்படுகிறது. அவர் எதனை நிரூபித்தார்? அண்டம் விரிவடைதல். கிளர்ந்த இச்சொல்லின் பகுபத உறுப்பிலக்கணத்தின்படி என்பது என்ன? சந்தி. இலக்கியங்களில் அறிவியல் என்ற தலைப்பின் கீழ் 10ஆம் வகுப்பில் வரும் பாடல் எது? பரிபாடல். ஸ்டீபன் ஹாக்கிங் எந்த நோயால் பாதிக்கப்பட்டார்? தண்டுவட மரபு நோய். ஸ்டீபன் ஹாக்கிங்கிற்கு தண்டுவட மரபு நோய் பாதிப்பு ஏற்பட்ட வயது என்ன? 21. ஸ்டீபன் ஹாக்கிங்கின் வியக்கத்தக்க ஆற்றலாக கருதப்படுவது எது? மன உறுதி. கருத்துளை குறித்த ஆராய்ச்சியை உலகிற்கு அறிவித்தவர் யார்? ஸ்டீபன் ஹாக்கிங். கருத்துளை என்பது எதனால் உருவாவதாக ஸ்டீபன் ஹாக்கிங் கூறினார்? விண்மீன்களின் ஈர்ப்பு விசை சுருக்கம். ஹாக்கிங் கதிர்வீச்சு எதனோடு தொடர்புடையது? கருந்துளை. ஸ்டீபன் ஹாக்கிங் எழுதிய புகழ்பெற்ற நூல் எது? காலத்தின் சுருக்கமான வரலாறு. காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது? 40. ஸ்டீபன் ஹாக்கிங் எந்த பல்கலைக்கழகத்தில் கணக்கியல் பேராசிரியராக பணியாற்றினார்? கேம்பிரிட்ஜ். ஸ்டீபன் ஹாக்கிங்கிற்கு வழங்கப்பட்ட உயரிய விருது எது? அதிபர் விருது. ஸ்டீபன் ஹாக்கிங்கின் விண்வெளி பயணம் குறித்த ஆர்வம் காரணமாக அவர் சென்ற ஊர்தி எது? போயிங் 727. ஸ்டீபன் ஹாக்கிங் மறைந்த நாள் எது? 2018 மார்ச் 14. ஸ்டீபன் ஹாக்கிங் பிறந்த தினத்தில் இறந்த அறிவியல் அறிஞர் யார்? கலீலியோ. ஸ்டீபன் ஹாக்கிங் இறந்த தினத்தில் பிறந்த அறிவியல் அறிஞர் யார்? ஐன்ஸ்டீன். அறிவை விட கற்பனை திறனே மேலானது என்று கூறியவர் ஐன்ஸ்டீன். ஸ்டீபன் ஹாக்கிங் எத்தனை தன்னம்பிக்கையின் சிகரமாக கருதினார்? ஊனம் ஒரு தடையல்ல என்பதை. ஹாக்கிங் எந்த ஆண்டு பாராலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளின் தொடக்க விழாவில் பங்கேற்றார்? 2012. ஸ்டீபன் ஹாக்கிங் தனது கருத்துக்களை பிறருக்கு தெரிவிக்க எதனை பயன்படுத்தினார்?
கணினித்திரை மற்றும் கன்னத்தசை அசைவு. கடும் உழைப்பும் விடாமுயற்சியும் இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்பதற்கு உதாரணமாக திகழ்ந்தவர் ஸ்டீபன் ஹாக்கிங். காலத்தின் சுருக்கமான வரலாறு நூல் எந்த ஆண்டு வெளிவந்தது? 1988. பெப்பர் எனப்படும் சமூக ரோபோவை உருவாக்கிய நாடு எது? ஜப்பான். 2016 நோயாளிக்கு சிகிச்சை அளிக்க IBM நிறுவனம் உருவாக்கிய செயற்கை நுண்ணறிவு மென்பொருள் எது? வாட்சன். இவ்வுலகை இதுவரை மென்பொருள் ஆண்டு கொண்டிருக்கிறது, இனி செயற்கை நுண்ணறிவு ஆளும் என்று கூறியவர் யார்? சுந்தர் பிச்சை. மென்பொருள் கவிதைகள் எழுதுவது, கட்டுரைகள் படைப்பது போன்ற திறன்களை பெறுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இயல்பான மொழி நடை. உலகிலேயே முதன்முதலாக ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது? சவுதி அரேபியா. ஐநா சபை புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை யாருக்கு வழங்கியது? சோபியா. மின் டிக்கெட் முறையை IRCTC எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தியது? 2002 ஆகஸ்ட் 3. டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் தகவல்களை பகிர பயன்படும் இருபரிமாண குறியீடு எது? QR கோட். ஜப்பானில் வீடுகளிலும் வணிக நிறுவனங்களிலும் வரவேற்பராக பயன்படுத்தப்படும் ரோபோ எது? பெப்பர். எதிர்கால தொழில்நுட்பமான செயற்கை நுண்ணறிவு எதனோடு ஒப்பிடப்படுகிறது? மின்சாரம்.